தோசை பீஸா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் காஞ்சனா ஜெயக்குமார். சுவையான மாவடு அல்லது வடு மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த வடு மாங்காய் ஊறுகாய்ன்றது ரொம்பவே சுவையாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். நம்ம பாரம்பரியமான விஷயம் கூட இது. நம்மளுடைய கலாச்சாரத்தில் எந்த பொருளையுமே வீணாக்கும் பழக்கம் நம்மளுக்கு இல்லை. அதனால என்ன பண்ணினாங்கன்னா, உதிர்ந்த சிறு சிறு மாங்காய்களை எப்படி ஊறுகாயாக வைத்து அதை பிறகு அப்புறமா அதுக்கு காய் கிடைக்கக்கூடிய நேரம் அல்லாத நேரத்துலையும் அதை உபயோகப்படுத்திக்கிற மாதிரி ஒரு வழியை கண்டுபிடிச்சது தான் இந்த வடு மாங்காய் ஊறுகாய். வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க நம்ம இப்போ இந்த மாவடுக்களை தேர்ந்தெடுக்கும் முறையை பார்க்கலாம். மாவடுக்களை காம்போடு தேர்ந்தெடுப்பது ரொம்ப நல்லது. இல்லாட்டி என்ன ஆகிடும்னா, அடிபட்டு இருந்துச்சுன்னா நாளடைவில் இதுக்குள்ளார இருக்கிற மாங்காய் நம்மளுக்கு பார்த்தா தெரியாது, அப்புறமா கெட்டு போக ஆரம்பிச்சிடும். இது கெட்டு போச்சுன்னா மொத்தமான நம்மளுடைய ஊறுகாயுமே கெட்டு போயிடும். அதனால் இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம கவனம் செலுத்தி நல்ல காம்போடு இருக்கக்கூடிய நல்ல மாங்காய்களாக சிறிய மாங்காய்களாக வாங்கிக்கணும். இப்போ இந்த மாங்காய்களை நல்லா கழுவிட்டு சுத்தமாக தொடச்சிருக்கேன். பார்த்தீங்களா, நல்லா தொடச்சிருக்கேன். நீர் இதில் இருக்கவே கூடாது. நீர் இருந்ததுன்னா கெட்டு போயிடும். அதனால் நீர் இதில் இருக்கவே கூடாது. நல்லா தொடச்சிக்கோங்க. உலர்ந்த துணி அல்லது ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, முதல்ல இதில் விளக்கெண்ணெயை போட்டு கலந்து வைக்க போகிறோம். விளக்கெண்ணெய் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு எந்த விதமான பயம் இல்லாமல் நீங்கள் உபயோகப்படுத்தலாம். 4 கரண்டி உபயோகப்படுத்தி மொத்த ஊறுகாய்க்கும் போட போகிறோம். நம்ம ஒரு சிறிய அளவு தான் ஒரு நேரத்தில் எடுத்துக்க போகிறோம். எதுவுமே அளவோடு எடுத்துக்கிட்டிங்கன்னா உடல் ஆரோக்கியத்துக்கு கேடு இல்லை, மற்றும் நம்ம பயந்துக்க வேண்டிய அவசியமும் இல்லை. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா இந்த மாங்காய்கள் இந்த எண்ணெயில் முழுவதுமாக பரவி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா இதுவும் மாங்காயின் தன்மை கெட்டு போகாமல் காப்பாற்றும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, உப்பை பொடியாக்கி, நான் கல் உப்பு உபயோகப்படுத்துகிறேன், அதனால் இந்த பொடியாக்கி அதுக்கப்புறம் இது கூட சேர்க்க போகிறேன். இந்த ஊறுகாயை போட்டு வைக்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு கண்ணாடி அல்லது பீங்கான் ஜாடிகளையே உபயோகப்படுத்துங்க. பிளாஸ்டிக் ஜாரை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. பிளாஸ்டிக் ஜார் நம்மளுடைய ஊறுகாய் கூட ஒரு சிறு எதிர்வினை ஏற்படுத்தி ஒரு ரசாயன கலவையை அதுக்குள்ளே விடும்பொழுது உடல் ஆரோக்கியம் மற்றும் ஊறுகாய் இரண்டுக்குமே நல்லதில்லை. அதனால் பிளாஸ்டிக்கை தவிர்த்து நம்ம கண்ணாடி அல்லது பீங்கான் ஜார்களையே உபயோகப்படுத்தலாம். இப்போ என்கிட்ட ஒரு சுத்தம் செய்யப்பட்ட நல்லா வெயிலில் உலர வச்சு காய வச்ச ஒரு கண்ணாடி பாத்திரம் இருக்குது. அதுக்குள்ளே இந்த மாங்காய்களை போட போகிறேன். இப்போ நம்ம உப்பை இது கூட சேர்க்கலாம். இப்போ இந்த மாங்காய்களை நல்லா என்ன பண்ணியிருக்கோம், எண்ணெய் மற்றும் உப்பு ரெண்டுமே போட்டு நல்லா கொடுத்துருக்கோம். இதை இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இதை நல்லா இறுக்கமாக மூடி வைக்க போகிறீங்க. இறுக்கமாக மூடி வைக்கும்பொழுது என்ன ஆகும், இதுக்குள்ளே காற்று புகவும் கூடாது, காற்று வெளியில் வரவும் கூடாது. அப்போ என்ன ஆகும்னா, இந்த உப்பு கரைந்து ஒரு நீர் உருவாக்கும். அப்படி உருவாக்கும்பொழுது மாங்காய்கள் சுருங்கும். இந்த மாங்காய் சுருங்கும் பொழுது நம்மளுக்கு தேவையான அளவு நீர் இதுலேயே கிடச்சிடும். நம்ம வெளியில் எந்த தண்ணியும் இது கூட சேர்க்க வேண்டாம், மற்றும் எண்ணெயும் சேர்க்க வேண்டாம். இப்போ இதை நல்லா இருக்க 3 நாட்களுக்கு மூடி வைக்கலாம். இப்போ நண்பர்களே, நம்மளுடைய மாவடுக்கில் பார்த்தீங்களா, சரியாக 15 நாள் ஆயிருக்கு. 15 நாட்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாங்காய்களுடைய அளவு பாருங்கள். நம்ம எதுவுமே சேர்க்கலை, வெறும் கல் உப்பை மட்டுமா அரைச்சி சேர்த்துருக்கோம். ஆனால் அந்த உப்பு உருகி அதை தவிர இந்த மாங்காய்கள் சுருங்கிடுச்சு, நல்லா சுருங்கி இந்த அளவுக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம இது கூட மசாலா பொருட்களை சேர்க்கலாம். இப்போ நம்ம கடுகு லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். நம்மளுடைய கடுகு நல்லா வறுத்துட்டோம். இப்போ பாருங்கள், அது வெடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எடுத்துடணும். அப்போ தான் அது மிக்ஸி ஜாரில் நல்லா அரைப்படும். அதுக்காக தான் நம்ம இதை வறுத்து எடுக்கிறோம். இப்போ நம்ம வெந்தயத்தையும் அதே மாதிரி லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். நம்மளுடைய வெந்தயம் வறுபட்டுச்சு. இப்போ இதை நம்ம நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாம்.
ஒரு ரவை பக்குவத்துக்கு இதை நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாம். நம்மளுடைய பொடிகளெல்லாம் தயாராகிடுச்சு. இப்போ இது கூட பெருங்காயத்தை சேர்த்துக்கலாம், மிளகாய்த்தூள், நம்மளுடைய ஊறுகாய்க்கான மசாலா தயாராகிடுச்சு. இப்போ நம்ம இதை நமக்கு தயாராக இருக்கிற நம்மளுடைய மாவடுகள் கூட சேர்த்துடலாம். என்ன நண்பர்களே, சுவையான இந்த மாவடு தயார் செய்கிறது எப்படின்னு பார்த்தீங்க இல்லையா? இதில் வந்து நம்ம இன்னும் ஒரு வாரம் அல்லது 10 நாட்கள் கழித்து இதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆகும், இந்த மிளகாய்த்தூள் எல்லாமே அதில் ஊறி ரொம்ப அருமையான ஒரு சுவையோடு இருக்கும். ஒரு வருஷத்துக்கு எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த மாவடு ஊறுகாய் எப்படி போடுறதுன்னு பார்த்தீங்க இல்லையா? இந்த மாவடுகள் வந்து இப்போ தான் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய காலம். இப்படி கிடைக்கும் பொழுதே இதை நல்லபடியாக செய்கிறது நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா இது ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். 1 வருஷம் 2 வருஷம் வரைக்கும் சரியான மாதிரி பாதுகாத்து வச்சுட்டிங்கன்னா கெட்டு போகாது. நிச்சயமாக செய்து பார்த்து உங்கள் கருத்துக்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கோங்க. தோசை டு பீட்சா என்று உங்கள் நாவிற்கும் வயிற்றுக்கும் நல்லதொரு சுவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். தோசை டு பீட்சாக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சப்ஸ்கிரிப்ஷன் முற்றிலும் இலவசம். மற்றும் உங்களுடைய பிரிண்டபிள் ரெசிபீஸ்க்கு dosa@pizza.com விஜயம் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.